அன்பாத தமிழுங்களே ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனல் கண்போட வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இந்த வாரம் வந்து உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்ட் ஆகிடுச்சு, முடிய போகுது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த மெய்டன். வாவ். அன்மேரிட் எனர்ஜி. இந்த வாரம் உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப பியூராக இருக்க போகுது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க போகிறீங்க, ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது இந்த வாரம்னா ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. இப்போ தான் புதுசாக பிறந்த மாதிரி ரொம்ப உங்கள் காதல் விஷயத்துலையும் சரி, உங்களோட ஒர்க்லேயும் சரி, நீங்கள் வந்து டு த கோர் ஹானஸ்ட்டாக இருக்க போகிறீங்க. அதே சமயம் ரொம்ப பியூராக இன்னசென்ட் எனர்ஜியோட இந்த வாரத்தை கழிக்க போகிறீங்க. ஏன்னா மெய்டன் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, ரொம்ப க்யூரியஸாக இருக்க போகிறீங்க. அதே சமயம் வந்து ஒரு குழந்தையோட க்யூரியாசிட்டி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, சந்தோஷமாக, எனர்ஜெட்டிக்காக லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னு சொல்லி இறங்க போகிறீங்க. ஆனால் உங்களோட அந்த பியூரிட்டி, த சேஸ்டிட்டி, ஏன்னா இந்த கார்டு வந்து மெய்டன் வந்து வெர்ஜினிட்டியும் பற்றி தான் பேசுது. ஸோ உங்களோட அந்த பியோர் சோல், அந்த பியோர் என்ன சொல்கிறது, தட் எசன்ஸ் ஆஃப் பியூரிட்டி, நீங்கள் வந்து அப்படி தான் இருக்க போகிறீங்க இந்த வாரம். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. லெட்ஸ் see என்னென்ன. பட் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் திஸ் வீக்ஸ் ப்ளீஸ்? இந்த வாரத்தோட எனர்ஜி என்ன? ஸோ யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை மேபி யூ ஆர் லீவிங் சம் சுச்சுவேஷன். அதாவது யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ண நினச்சாலோ, இல்லை வந்து உங்களை வந்து ஒரு அடிமையாக வைக்கணும்னு நினச்சாலோ, நோ, யூ ஆர் சேயிங் பாய். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த சேர்ஃபுல் எனர்ஜியில் தான் இருக்க போகிறீங்க. ஒன்லி ஹாப்பினஸ், நோ கண்ட்ரோல், நத்திங். இது வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஒர்க் பிளேஸில் உங்களோட ஹையர் அத்தாரிட்டி யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். நோ நோ நோ, யூ ஆர் கோயிங் டு பி லைக் ஃபுல் ஆஃப் ஜாய். அதான் சந்தோஷம். இங்கே சந்தோஷத்தை தவிர வேறு எதுக்கும் இடம் கிடையாது அப்படின்னு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக தான் இருக்க போகிறீங்க. இந்த கார்டு இன்டென்ஷனலாக தான் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இந்த வாரம் இருக்க போகிறதில்ல. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துகிட்டு போய் அதை ஆக்சுவலாக சாதிப்பீங்க. லைட் ஹார்ட்டாக எடுத்துகிட்டு போய் அதை விட போகிறதில்ல. You are going to achieve something. ஓகே, ஒரு டெவில் எனர்ஜி வந்து ரிவர்ஸில் வருது. எஸ், திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து உங்களை பிச்சுக்கிட்டு வர போகிறீங்க. அதாவது இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஹாப்பினஸ், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த டெவில் எனர்ஜி ரிவர்ஸில் வருது. இன்னொரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு கெட்ட விஷயம் வந்து நம்மக்கிட்ட இருக்குன்னா அதை விடுறது தப்பு இல்லை. ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் ஒரு தப்பான கூட்டத்தில் இருக்கீங்க, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வாரம் அதை ரியலைஸ் பண்ணி ஓகே, ரொம்ப பியூராக இருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயந்தான், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிறதும் நல்ல விஷயந்தான், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர போகிறீங்க. அதான் நான் இங்கே பார்க்குறேன். உங்களை கட்டுப்படுத்துகிற ரொம்ப அந்த லிமிட்டிங் பிலீஃப்லாம் வந்து நீங்கள் விட போகிறீங்க. அடுத்தது உங்களோட டார்க் தாட்ஸ் ஏதாவது உங்களை சப்ரெஸ் பண்ணது, சைல்டுஹுட் ஊண்ட் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கெலாம் ரெமெடி தேட போகிறீங்க இந்த வாரம். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப கவலையே இல்லாமல் இருக்கணும், அப்படி தான் இருக்குது உங்களோட ஃபோக்கஸ் இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ இட்ஸ் குட். பட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இந்த வாரம் காத்துட்ருக்கு. நீங்கள் சரியான பாதையில் அடி எடுத்து வச்ச உடனே வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ. அதை நீங்கள் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம், அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு செயலை தள்ளி போட்டுட்டே இருந்தீங்க, ஆக்ஷன் எடுக்கலை, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அப்செட்டான சுச்சுவேஷனில் இருந்தீங்க, அதெல்லாம் இந்த வாரம் மாறி ஒரே வந்து கோல் ஓரியன்டாக ஆக போகிறீங்க. கையில் எடுத்து அதை முடிக்காமல் நான் வைக்க போகிறதில்ல அப்படின்னு. அதான் இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான எனர்ஜி இருக்குது. யூ ஆர் கோயிங் டு ஃபீல் வெரி குட். இதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு காதலாக கூட இருக்கலாம். காதல் நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லாமல் தள்ளி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து இந்த வாரம் உங்களை சொல்ல வச்சிடும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காதல், அன்கண்டிஷனல் ஓவர்ஃப்ளோயிங் லவ், அதாவது ரொம்ப பியூர் ஜென்யூன் லவ், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ், ரொம்ப இன்ட்யூட்டிவான கனெக்ஷன் உங்களுது. நீங்கள் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்க போகிறீங்க இந்த காதலில். அடுத்தது வந்து நீங்கள் தான் அதில் லீட் பண்ண போகிறீங்க. ஏன்னா நைட் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி, அதை நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க, ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. பட் உங்களுக்கு இன்னும்
ஒரு கம்ப்ளீட்டான ஹோல்டு அந்த கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இல்லை. பட் எனிவே நீங்கள் வந்து அதை சொல்ல போகிறீங்க இந்த வாரம். அடப்படுங்கடாப்பா, இவ்வளோ நாளாக நான் வந்து மனசில் போட்டு போட்டு புதைச்சிட்டேன், இனி சொல்லி தான் பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட் எதனால் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் செட்டப்பில் நீங்கள் இருக்கீங்க. மை காட், டிவைன் ஃபெமினன். ஸோ நீங்கள் ஏன் இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வர போகிறீங்கிறதுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கெட்டவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்ட்டி பண்ணுறது. மேபி இது வந்து ஓ மை காட், உங்களுக்கு பார்ட்டி பண்ணுறது ட்ரிங்கிங் ஹேபிட் இஸ் அ பேட் ஹேபிட். ட்ரிங்க் பண்ணுறது, பார்ட்டியில் வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கிறது, அந்த மாதிரி அதை எந்த பேட் ஹேபிட் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண போகிறீங்க. ஏன் அப்படின்னா, யூ வாண்ட் திஸ் எம்ப்ரஸ் டிவைன் ஃபெமினன். இந்த அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற ரியலைசேஷனுக்கு வரீங்க. இது வந்து வெறும் எம்ப்ரஸை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணாத, மேபி உங்கள் ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு குரூப்பாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ண மாட்டீங்க. மேபி உங்களுக்கு நிறைய பயம் இருந்திருக்கலாம் பாஸ்டில், நான் பண்ணுறது சரியாக வருமா, இல்லை வந்து எதுக்கு வம்பு, தப்பாக செஞ்சு எதுக்கு திட்டு வாங்கணும், இல்லை நான் வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எதாவது தள்ளி போட்டுருந்தீங்கன்னா அப்படி போங்கடாப்பா, இவ்வளோ நாள் வந்து கும்பலில் வந்து கோவிந்தா போட்டது போதும், பார்க்கலாம், என்னமோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுக்க போகிற அந்த விஷயம்தான் உங்களுக்கு வந்து சந்தோஷமான பல விஷயங்களை கொண்டு வரப்போகுது. பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் இந்த ரைட் டைரக்ஷன், நீங்கள் சரியாக யோசிக்கிறீங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது காதலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, யூ ஆர் கோயிங் டு டூ த ரைட் திங்ஸ். தட்ஸ் வெரி குட். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன், இதில் ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தாலோ, இல்லை வந்து உங்களுக்கு காதலை சொல்கிறதுல ஏதாவது சேலஞ்ச் இருந்தாலோ கவலைப்பட வேண்டாம். ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். காம்படிஷன் இருக்கும், ஏன்னா வந்து இங்கே ஸ்டார் எனர்ஜி நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப ரேர் பீஸ், இல்லைனா வந்து நீங்கள் சண்டை போடுறது ஒரு ரேர் பீஸ், இல்லைனா உங்களுக்கு காத்துட்ருக்க பொசிஷனோ, இல்லை வந்து நீங்கள் ஒரு வேலைக்காக சண்டை போடுறீங்க, எதாக இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப ரொம்ப அரிய பொருள். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்காக சண்டை போடுறது தப்பில்லை. ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட், ஹோல்ட் யுவர் கிரவுண்ட். அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே வந்து ஸ்ட்ராங்காக நில்லுங்க. உங்களை வந்து உலுக்கி விட, கீழே தள்ளி விட நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சில இடங்கள்லேருந்து வெளியில் போகணும், அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக பைசிஸ் எனர்ஜி நான் இங்கே பார்க்குறேன், அக்வாரியஸ் பார்க்குறேன், மேபி ஸ்டார் உங்களோட காதலாக கூட இருக்கலாம், ஏன்னா எல்லாமே வாட்டர் சைனாக வருது, ஒன்று ஏர் சைன். என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் வாக் அவே பண்ணுறது சரிதான், ஏன்னா நீங்கள் பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வாக் அவே பண்ணுறீங்க. உங்களுக்கு எமோஷனலாக ஃபுல்ஃபில்மெண்ட் தராத, அதான் உங்களுக்கு மனநிறைவு தராத ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், லவ், இல்லை ஈவன் வந்து மேரேஜ், எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வரீங்க. எனக்கு சந்தோஷமாகவே இல்லை, நான் இந்த வாழ்க்கையில் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரீங்க. ரொம்ப பொறுமையாக இருங்க, எதுவும் எடுத்தையும் கவத்தையும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் இருக்குது, ஃபாலோ த கைடன்ஸ். இல்லைனா நீங்களே வந்து சைக்கிக், உங்களுக்கே வந்து டவுன்லோட்ஸ் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். ப்ளீஸ் ஃபாலோ த கைடன்ஸ். அடுத்தது வந்து இப்படி ஏதாவது ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பவும் நான் சொல்கிறேன், ரொம்ப ஃபியூ பீப்புளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையுமே வந்து ரேண்டமாக பார்த்துட்டே இருக்காதுங்க, ஏன்னா இது உங்களுக்கு சரியான பாதைன்னு புரியாது. ஒரு கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்கள் எனர்ஜிக்கு எது செட் ஆகும்னு தெரியும், ஆனால் வந்து அந்த எனர்ஜி எப்போவுமே மாறிட்டே இருக்கும். ஸோ ரேண்டமாக ஒரு ஃபியூ ரீடிங்ஸ் வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். தென் யூ வில் ஹேவ் த கிளாரிட்டி. அதுதான் இங்கே சொன்னாங்க, அந்த சைக்கிக் எபிலிட்டிஸ் இருக்க சில பேரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது. மேபி இந்த மாதிரி டெராட் ரீடிங், அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஓ மை காட், சர்ப்ரைஸ். ஓகே, என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ், ஒரு வெற்றி வரப்போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக திரைக்கு பின்னாடியே வேலை செஞ்சது, இந்த மாதிரி கூட்டத்தில் போடுது, இல்லைனா வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க, அதுக்கு ரிவார்டு வந்திருக்காது, காதலை சொல்லியிருப்பீங்க, பதில் வந்திருக்காது, இல்லைனா சொல்லலாமா வேணாமான்ற குழப்பத்தில் தள்ளி போயிருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வாரம் ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, ஏன்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு குழு கொடுக்க போகிறாங்க.
என்ன அப்படின்னா அந்த ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நிறைய சீக்ரெட்ஸ், அதாவது நல்ல விஷயங்கள். மேபி ஒருத்தவங்க உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ரொம்ப பயந்துட்டுருக்கலாம் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் போய் பேசும்போது இந்த மாதிரி காதலை சொல்ல போகும்போதோ இல்லை ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண போகும்போதோ அவங்க உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க, அவங்கள ரொம்ப ஹையில் வச்சுட்ருக்காங்க, ரொம்ப மதிப்பு இருக்குது உங்களுக்கு அவங்கக்கிட்ட அப்படின்னு தெரியும்போது நீங்கள் எப்படி வானத்தில் பறப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் நேசிக்கிறவங்களும் வந்து உங்களை பற்றி அதே மாதிரி ஒரு ஃபீலிங் வச்சுட்ருக்காங்கன்னு மேபி உங்களுக்கு தெரிய வரலாம். பட் சம்திங் எமோஷ்னல், ஒரு சீக்ரெட்ஸ், அது ரொம்ப ரொம்ப அபண்டன்டான விஷயம், உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் அது வந்து இந்த வாரம் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா நீங்கள் இந்த டார்க்னஸை விடுறீங்க, அதுதான் இங்கே மெயின் கீ. ஸோ நீங்கள் டார்க்னஸை விட்டுட்டு சரியான விஷயத்த செய்ய போகிறீங்க. அதனால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. அது கண்டிப்பாக இந்த வீக் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும். ஓகே, நீங்கள் வந்து இந்த வீக் எண்டுக்குள்ளே ஒரு டஃப் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, நான் பார்க்குற ஒர்க் பிளேஸ் ட்ராமா இல்லை ஒர்க் பிளேஸில் ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. ஏன்னா 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, இது வந்து கம்ப்ளீஷன், யூஆர் கம்ப்ளீட்டிங் சம்திங். அது வந்து இந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்கும். ஒர்க் பிளேஸில் ஏதாவது ட்ராமா போயிட்டுருக்கு, இல்லை யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறாங்க. அந்த சைக்கிள் வந்து இந்த வாரம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்சு அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நான் 3 ஆஃப் பென்டிகல்ஸ் பார்க்குறேன். அங்கே உங்களுக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு, உங்கள் ஒர்க் பிளேஸில் ஒரு துரோகம் நடந்திருக்கு. அதுதான் உங்களை ஒரு இன்டெசிஷனான சூழ்நிலையில் வச்சுட்ருக்கு. யூ ஆர் கோயிங் த்ரூ எ நைட்மேர். ஸோ இந்த ஒர்க் பிளேஸ் ட்ராமானால் உங்களுக்கு வந்து எந்த பக்கம் போகிறது, என்னோடய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நீ சரியான விஷயங்களை செய்ய ஆரம்பி. அதாவது டார்க் தாட்ஸ் வேண்டாம், கெட்ட நடவடிக்கைகள் வேண்டாம், கெட்ட ரிலேஷன்ஷிப்ஸ் வேண்டாம். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, நேர்மையாக நடந்துக்கோங்க எல்லா விஷயத்துலையும். அதாவது உங்களுக்கு காதல்னு ஒருத்தங்க இருந்ததுன்னா எல்லாமே அவங்களோட தான். அந்த மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அது வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணணும். யூ கேன் சீட் எனி ஒன் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். பட் அதை ரீபில்ட் பண்ணுறது, அந்த நம்பிக்கை திரும்ப உங்களால் பெற முடியுமான்னா முடியாது. So you can cheat somebody in a fraction of a second, but the trust you broke is not, you can able to rebuild, or the trust once broken is broken. அதான் இங்கே. ஏன்னா வந்து உங்களோட என்ன விஷயம், என்ன எக்ஸ்கியூஸ் நீங்கள் சொன்னாலும் சரி, தவறு எப்போவுமே தவறு தான். அதுக்கு வந்து நீங்கள் காரணங்கள் சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, அங்கே தான் வந்து பேராண்மை நிற்கும். அங்கே தான் வந்து நம்மளோட இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யார் இருந்தாலும் இல்லாலையும் அந்த ஒழுக்கம், சுய ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை வந்து இந்த வாரம் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை செயல்படுத்த போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ரிவார்ட் தான் வரப்போகுது. அதனால் உங்களுக்கு கெட்டது கிடையாது. கெட்டது இந்த வாரம் உங்களை விட்டு விலகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. திரும்ப கெட்டதை சேஸ் பண்ணிட்டு போய் மாட்டிக்காதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிள். காற்று உங்கள் பக்கம் வீசுது, அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த ரீடிங் போடுற ஐம் நாட் ஹைலி இன்ட்ரெஸ்டட். பட் என்ன யோசிச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ ஓகே சண்டே, ஓகே யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ். சப்போஸ் ஏதாவது ரொம்ப க்ரூஷியலாக இருந்தது அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. இந்த மாதிரி கைடன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம இந்த வாரத்தை சொத்தப்பாமல் எடுத்துகிட்டு போவோம். தட்ஸ் இன்டென்ஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரைட் ரிக்ரெட், உங்களோட கைடன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ஒர்க் பிளேஸில் ஒரு ட்ராமா நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அதை தாண்டி தான் நீங்கள் வர போகிறீங்க. ஆனால் அதை தாண்டிடுவீங்க. உங்கள் ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக ஒரு காமிக் மேஸ்குலின் எனர்ஜி, ஒரு காமிக் ஃபெமினின் எனர்ஜி நான் நிச்சயமாக பார்க்குறேன். இவங்க கூட உங்களுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், மேபி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். அந்த ட்ராமாக்குள்ளே திரும்ப போனீங்கன்னா நீங்கள் தீர்ந்தீங்க. ஸோ பிரபஞ்சம் மேபி உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் கூட கொடுக்கலாம். ஹூ நோஸ். 10 ஆஃப் பென்டிகல்ஸ், உங்கள் ஃபேமிலிலையும் இருக்குது பெட்ரேயல். அது முடிவுக்கு வருது. ஓ மை காட், இந்த வாரம் என்ன வாரம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபேமிலி பெட்ரேயல், உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்க சண்டை, போராட்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. இது எதனால்? நீங்கள் செய்ய போகிற இந்த ஒரு சரியான விஷயத்தினால. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் செய்கிற ஒரு சரியான விஷயம் எவ்வளோ பவர்ஃபுல்லான மாற்றங்களை கொண்டு வரப்போது. ஒரு நியூ பிகினிங்கும் இருக்குது. நான் பிரபஞ்சம் என்னை இதை காமின்றாங்க. நான் விட்டாலும் அவங்க உங்களை விடுற மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், நான் இந்த கார்டை வச்சுட்டேன், திரும்ப அந்த கார்டு வந்து ஷேக் ஆகுது. தே ஆர் கைடிங் மீ டு ஷோ திஸ் கார்டு. ஸோ நியூ பிகினிங், லீப் ஆஃப் ஃபெய்த்.
நீங்கள் என்ன பண்ணணும் இந்த லீப் ஆஃப் ஃபெய்த் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா இந்த கெட்டதை விடணும். அது கெட்ட பழக்கம், நடவடிக்கை, கெட்ட சகவாசம், கெட்டது அப்படின்னு நல்லது எல்லாம் எது இல்லையோ அது எல்லாமே கெட்டது தான். ஸோ ஹேவ் தட் டிசர்ன்மெண்ட், அதாவது அந்த புரிதல் வச்சுக்கோங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்குற அந்த பக்குவத்துக்கு வாங்க. உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை அப்படின்னா நல்லவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிலதெல்லாம் கெட்டதுன்னா கெட்டது தான். ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் முடியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப வந்து இந்த ஸ்பில்ட் மில்க் அப்படின்னு கீழே கொட்டின பாலுக்காக கவலைப்படாமல், இங்கே 2 ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு பின்னாடி இருக்குது ஒரு காதல் சர்ப்ரைஸ். நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். திஸ் ஃபெமினன் யூ லவ் அஸ் த பியோர் கோல்டு. ஏன் கோல்டு? ஷீஸ் டைமண்ட். ஏன்னா த மெய்டன் வர்ஜினிட்டி, அதாவது பியோர் அண்டா பியோர் சோல். அவங்க வந்து மனசால் கூட ஒரு உங்களுக்கு துரோகமோ இல்லை ஒருத்தங்களுக்கு கெடுதலோ நினைக்காத அளவுக்கு ஒரு பியூரஸ்ட் ஆஃப் த பியோர் சோல். ஸோ அதனால் நீங்கள் வந்து திரும்ப நான் வந்து அப்செட்டாக இருக்கேன், இந்த காமிக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க, என்னை வந்து அப்படி அப்செட் பண்ணுறாங்க, நான் வந்து எப்போவுமே அப்செட்டாகவே இருப்பேன் அப்படின்னு ஏதாவது அந்த ட்ராமாக்குள்ளே போனீங்க அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அப்படி போனீங்க அப்படின்னா இந்த 2 ஆஃப் கப்ஸை வந்து நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். மேபி உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து கடைசி சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு கோ வித் த ஃப்ளோ. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கைடன்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சாதிக்கிறது எல்லாமே நடக்கும். நீங்கள் புரிஞ்சிக்காமல் பிரபஞ்சம் ஒன்று சொல்ல நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதுக்கான வெற்றி, நீங்கள் நினைக்கிற வெற்றி உங்களுக்கு கிடைக்காது. அதனால் முன்னாடியே வார்ன் பண்ணுறாங்க. மேபி உங்களோட காமிக் எனர்ஜி வந்து ஸ்கார்பியன் எனர்ஜியாக இருக்கலாம். ஏன்னா துரோகம் நான் பார்க்குறேன், டுவாலிட்டி. உங்களை யாராவது ஏமாற்றிருப்பாங்க, ஒருத்தங்க மாதிரி இன்னொருத்தங்க மாதிரி நடித்து உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஏமாற்றுவாங்க இந்த வாரம். மேபி கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஒரு ஃபெயிலியர் இருக்குது. அந்த லாஸ், அந்த க்ரீஃப், அந்த சோகத்திலே இல்லாமல் இங்கே உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் பிரபஞ்சம் 2 வச்சுருக்காங்க. அதை 2 ஆஃப் கப்ஸ் லவ். அதை திரும்பினீங்கன்னா அப்படின்னா இந்த சோகம் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். அதுதான் உங்களோட மெயின் கைடன்ஸ். இப்போது அடுத்தது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இந்த வாரம் இருக்குது, இந்த வாரம் நான் இதை பண்ண போகிறேன், இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆன்சர். எந்த கொஷின் வேணால் இருக்கட்டும், ப்ளீஸ் வாட் இஸ் த ஆன்சர், வெதர் எஸ் ஆர் நோ. கலெக்டிவ் வந்து அவங்க மனசில் ஒரு கொஷின் வச்சுட்ருக்காங்க, அதுக்கான விடை என்ன? இட்ஸ் எஸ் ஆர் நோ. இட்ஸ் எஸ் ஆர் நோ. இட்ஸ் எஸ் ஆர் நோ. ப்ளீஸ் எஸ் ஆர் நோ. ஐ எம் நாட் டேக்கிங் இட். எஸ் ஆர் நோ. பல கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு, அதனால ஆன்சர் சரியாக இல்லை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நினச்சிக்கோங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்க ஒரு விஷயம் என்ன? ஐயா திஸ் இஸ் த ஆன்சர். அது என்ன அப்படின்னா எஸ், இட்ஸ் அ பிக் எஸ். காதலை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் அங்கேருந்து கத்துறாங்க, இட்ஸ் எஸ் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் எஸ், யூ கேன் கோ ஃபார் இட். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி உங்களுக்கு நாளைக்கே போய் சொல்ல பட் அதுக்கான முகாந்திரமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த வாரம் பிரபஞ்சம் சொல்கிற முக்கியமான கைடன்ஸ். எஸ், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப் டீல், நியூ வெஞ்சர், இடம் வந்து நான் வந்து இந்த ஜாப்லேருந்து அந்த ஜாப் போக போகிறேன், இடம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அங்கே ரேப்போ அப்படிலாம் நீங்கள் ஏதாவது கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க இட்ஸ் எஸ், யூ கேன் கோ டார்லிங் அப்படின்னு கத்திட்டுருக்காங்க. கோ ஃபார் இட். இது காதலாக இருந்தாலும் எஸ் தான். ஸோ லெட்ஸ் ஸோ இந்த டெவில் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா காமிக் ஃபெமினன் எனர்ஜி. அவங்கள விட்டு தான் நீங்கள் விலகணும், இல்லைனா வந்து அவங்கவுங்கள அட்டாச்மெண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. பேலன்ஸ். நீங்கள் வேகமாக போகிறது எதுக்காக அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு. மேபி இந்த காமிக் எனர்ஜிக்கு நீங்கள் இவ்வளோ நல்லா கொடுத்துருந்துருக்கலாம் சப்போர்ட் சிஸ்டம். இது வந்து ஒர்க் பிளேஸாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை இன்னொருத்தங்களுக்கு தப்பாக கொடுத்துட்ருக்கீங்க. இப்போது அந்த பேலன்ஸ் 6 ஆஃப் பென்டகிள்ஸ் இஸ் ஆல் அபவுட் பிரிங்கிங் பேலன்ஸ். அதாவது நீங்கள் வாங்கிட்டீங்க, திருப்பி கொடுக்கணும் இந்த சமயம். அதுக்காக தான் நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கீங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. அடுத்தது வந்து ஜஸ்டிஸ், ஜட்ஜ்மெண்ட். என்ன அப்படின்னா நீங்கள் போராட உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். மேபி நீங்கள் ஒரு லீகல் சுச்சுவேஷனில் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் கிவ் அப். ஏன்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். நியூ பிகினிங். இந்த சர்ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது கரியர்லையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பாங்க. அதை வந்து பிடிச்சிக்கிட்டு அதை தான் நீங்கள் மேலே கொண்டு வரணும். அவங்க வந்து வெறும்
கோடு தான் போடுவாங்க. நீங்கள் அந்த கோட்டில் ரோடு போட்டுக்கணும். ஸோ கோடு கண்டிப்பாக இந்த வாரத்தில் கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ண மாட்டீங்க, ஒரி பண்ண மாட்டீங்க. யூ ஆர் எண்டிங் டஃப் சைக்கிள்ஸ். யா, மேரேஜ். ஓ மை காட், இது கண்டிப்பாக வெற்றி. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வரும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். டவர், யூஆர் எண்டிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். டவர், நீங்கள் உங்களுக்கு உதவாத எல்லாத்தையுமே உடைக்கிறீங்க. மேபி யூஆர் எண்டிங் ஃபேமிலி சுச்சுவேஷன். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். மேபி யூஆர் கம்மிங் அவுட் ஆஃப் த ஃபேமிலி ட்ராமா. உங்கள் ஃபேமிலி வந்து சரியில்லை, ஸோ யூஆர் கம்மிங் அவுட். இது வந்து ஃபேமிலியாக கூட இருக்க, என்டையர் ஃபேமிலியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேமிலியில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு செட் ஆகலை. மேபி உங்கள் காதல் வேணான்னு சொல்லலாம், ஏன்னா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வேணான்னு சொல்லலாம். சரி, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்போ சரியான சந்தர்ப்பம் இல்லை, நம்ம வந்து ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு போய் புரிய வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை ஏற்றிக்கிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் வரீங்க. இல்லைனா ஃபேமிலியில் யாராவது உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் சீக்ரெட்ஸ் ஆர் கம்மிங் அவுட். ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட். நீங்கள் பழைய காதலை தான் தேடி போகிறீங்க. உங்கள் பழைய காதல் யார் அப்படின்னா ஸ்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருந்துச்சு. நீங்கள் தேடி போகிறது அவங்கள தான். உங்களுக்கு அந்த காதல் வேணும், நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, யூ ஆர் கோயிங் ஃபார் இட். உங்கள் ஃபேமிலி தடுத்தாங்கன்னா நீங்கள் நிற்க போகிறதில்ல. அடுத்தது 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் வந்து இந்த எம்ப்ரஸ் வந்து இந்த சூழ்நிலை நீங்கள் வந்து எம்ப்ரஸ்க்கு துரோகம் பண்ணிட்டீங்களோ, இல்லைனா எம்ப்ரஸ் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா, அந்த கான்செப்ட் இல்லை. இங்கே என்ன அப்படின்னா, யூ ஆர் கம்ப்ளீட்டிங் த டஃப் சைக்கிள்ஸ். உங்களுக்குள்ளே ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டுருக்கு. இல்லைனா வந்து பழசில் வந்து நீங்கள் இவங்களை துரோகம் பண்ணிட்டீங்க. இந்த எம்ப்ரஸ்க்கு யூ டிட் சம்திங் வெரி அன்ஜஸ்ட். ஸோ ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. அது வந்து உங்களை ரொம்ப ஹெவிலி இட்ஸ் வெயிங் ஆன் யூ. அதாவது ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணுங்க. நான் மன்னிப்பு கேட்கல, நான் வந்து உங்களுக்கு சரியான விட கொடுக்கல, அவளை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மனசை குறைஞ்சிட்ருக்க விஷயம்னா அதெல்லாம் வந்து உங்கள் மனசுலேருந்து போக போகுது. ஏன்னா the person you love is an empress, the virgin. She's a very loyal person. இதை பற்றி உங்களுக்கு என்ன பல சந்தேகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு உங்ககிட்ட வந்தது எல்லாமே கட்டுக்கதைகள். ஸோ அதனால தான் நீங்கள் வேகமாக போகிறீங்க. மேபி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது இந்நேரம். ஏன்னா உங்களால் இந்த காமிக் டெவில் எனர்ஜியை வந்து யூ கேன் see it. ஸோ இதோட உண்மை ஸ்வரூபத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் சீயிங் த real love this feminine is holding for you. So you love this feminine for sure. நீங்கள் வந்து கல்யாணத்துலேருந்து மேபி உங்கள் பாஸ்ட் கனெக்ஷன் வந்து கசந்து போச்சு, இல்லைனா வந்து நீங்கள் கட்டி வச்சிருந்த ஒரு கோட்டை வந்து இப்போது இல்லை. நீங்கள் அதை நினச்சிங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள், நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி நினைக்கலாம். இட்ஸ் அ ஹாப்பி ஃபேமிலி, இட்ஸ் அ ஹாப்பி ஒர்க் பிளேஸ், நாம் வந்து ஒரு டீம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தே அண்டர்ஸ்டாண்ட் மீ. இந்த மாதிரி ஏதாவது கற்பனை எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கனவு கோட்டைகள் தகர்கின்றன. நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்து இந்த 2 ஆஃப் கப்ஸ், அதாவது நீங்கள் இப்போது கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து இந்த ஃபெமினினோட கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இருக்கணும். ஏன்னா வெற்றி இருக்குங்க. ஸோ அது நடக்குமா நடக்காதுன்ற டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. இந்த வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. நீங்கள் சரியான விஷயத்த பண்ணிங்கன்னா யூ நீட் டு லீவ் லாட். பார்த்துக்கோங்க, அதை விட்டிங்கன்னா தான் இது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். ஸோ எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருந்தாலும் எஸ். நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் நான் வெற்றி பெறுவேனா, ஒரு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் மாதிரி ஒரு எனர்ஜியில் வருவேனா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எஸ். இல்லை நீங்கள் இந்த ஃபெமினின் எனர்ஜியோடு சேர்ந்து கொலாபரேட் ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்களா அப்படின்னா எஸ். நீங்கள் ஏதாவது புது வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நான் வந்து நாளைக்கு இந்த வாரம் தான் பேச்சுவார்த்தை நடத்தலான் இருக்கேன், அது எப்படி போகுமோ தெரியல, ஏன்னா நான் இந்த ஜாப் இப்போ விட்டுட்டு புது ஜாபுக்கு போகலான் இருக்கேன், இல்லை ஜாபை விட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், நான் ஒருத்தங்களோட கொலாபரேட் ஆக போகிறேன், வெதர் இட் இஸ் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஆர் நாட் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இதில் வந்து நீங்கள் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ராஜா மாதிரி சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ டோன்ட் வரி. இனிஷியலாக நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக போட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் போக போகிறீங்க பிஸ்னஸில். பட் இந்த எண்ட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க யூ ஆர் கோயிங் டு பி த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இந்த வாரம் ரொம்ப க்ரூஷியலான வாரம் உங்களுக்கு. உங்களோட காதல் ரொம்ப தூய்மையானது, நீங்கள் நேசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப தூய்மையானவங்க. ஸோ எந்த குழப்பம் இருந்தாலும் தூக்கி குப்பையில் போடுங்க. ஏதாவது ஒரு சீக்ரெட் உங்களை சுற்றி மனசை குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னா you are getting clarity about that secret this week. So it's a very beautiful reading. God bless you. Jai Saram.